ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர், அதாவது வட்டார கல்வி அதிகாரி, இதில் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டாக பார்த்துட்ருக்கோம். தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு அண்ட் ஹிஸ்ட்ரி. இந்த டாப்பிக்கில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி உண்டான ப்ரீவியஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ளேலிஸ்ட்டில் நான் ஃபஸ்ட்லேருந்து என்னென்னா அதாவது பிஓ ஜாப் செக்யூர் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜிலேருந்து நான் தொடங்கி சப்ஜெக்ட் வீடியோஸ் கொண்டு நான் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவை ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பிஓனா என்ன, அதை எப்படி படிக்கணும், அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் தொடர்ந்து ப்ளேலிஸ்ட்டில் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான வீடியோஸ் பாருங்கள். இப்போது இது விஜயநகரா அண்டு பாமினி, இது ரெண்டுமே ஒரே இதில் லெசனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ போட்டிருப்பேன். விஜயநகராவில் 2 பார்ட்டாக போட்டிருப்பேன். இப்போ இன்றைக்கி பாமினி, இதுவுமே 2 பார்ட்டாக தான் வரும். ஏன்னா நமக்கு பாமினி தொடர்ந்து எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் குரூப் 1 லெவலில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறது முக்கியம். ஓகேங்களா? இப்போது இது மாதிரி நான் பார்ட்டாக வீடியோ போடும்போது நீங்கள் ஒரு பார்ட் மட்டும் பார்த்தா உங்களுக்கு ஒரு புரிதல் வராது. இதுக்கு முன்னாடி என்ன அதோட கண்டினியூஷனை தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி விஜயநகராஸ் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு பாமினி பார்க்கலாம். இந்த விஜயநகரா அண்ட் பாமினிக்கு முன்னாடி என்ன பார்க்கணுன்னா நீங்கள் முகலாயஸ் பார்க்கணும். ஓகேங்களா? முகலாயஸ் பார்க்கணும். முகமது பின் துக்ளக், அதேமாரி அந்த லோடி வம்சம், இந்த மாதிரி அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு அதோடைய கண்டினியூஷனாக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே வரும். பாருங்கள், பாமினி அரசு நிறுவப்படுதல். இவங்க யாருன்னா ஷியா முஸ்லிம்கள். இந்த பாமினி அண்டு மதுரை சுல்தானியம் அண்டு இன்னொன்று விஜயநகராஸ், இது எல்லாம் எப்படி உருவாகுது அப்படின்னா இந்த முகமது பின் துக்ளக் உடைய அந்த ஒற்றை காரணம், இந்த முகமது பின் துக்ளக்குடைய வலிமை இழப்பு, இவருடைய ஃபெயிலியர்னால தான் அவங்க அந்தந்த பகுதியில் உள்ள ஆளுநர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஏரியா அந்த பகுதியில் தன்னுடைய அந்த ஆட்சியை பிடிச்சிக்குவாங்க. இங்கே பாருங்கள், 1345 கர்நாடகாவுடைய ஆளுநர், இவருடைய முகமது பின் துக்ளக்கோடைய கர்நாடகா ஆளுநர் ஜாபர் கான். அவர் என்ன பண்ணுறாருனா இவருடைய வலிமை, துக்ளக்கு வலிமை ஃபெயிலியர் ஆனதுனால தன்னை சுதந்திர அரசராக அறிவிச்சுக்கிறாரு. இவருடைய தலைநகரம் எங்கே அப்படின்னா தேவகிரியிலேருந்து குல்ஃபர்கா, அதுக்கு தலைநகரம் மாற்றுறாங்க. தேவகிரி எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா பகுதியில் இருக்குது. குல்ஃபர்கா அப்படின்றது கர்நாடகா பகுதியில் இருக்குது. ஓகேங்களா? இந்த நோட்ஸ் நான் டிஓ, அதாவது குரூப் 1 சியில், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சியில் எனக்கு டிஓ ப்ரிலிம்ஸ்க்காக நான் எடுத்த நோட்ஸ் இது எல்லாமே. ஓகேங்களா? இது குரூப் 1 லெவல் நோட்ஸு. ரெண்டாவது குரூப் 1 விட நமக்கு அந்த டிஓ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், மாவட்ட கல்வி அதிகாரி, அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம குரூப் 1 விட கொஞ்சம் இன்னும் எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் அந்த டிஓ ப்ரிலிம்ஸ் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த எக்ஸாமில் நான் ப்ரிலிம்ஸ் 2023ல் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், அவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபாமன் ஷா அப்படின்ற பட்டத்தை சூட்டி 1847ல் அவர் இந்த பாமினி அந்த அரசை தோற்றுவிக்கிறாரு. ஹசன் ஹங்கு பாமினி அப்படின்னு சொல்லி நஸ்ருதீன் இஸ்மாயில் ஷா அப்படின்ற ஒரு பெயரை சூட்டிக்கிறாரு. அலாவுதீன் ஹசன் ஃபாமன் ஷா 1847லேருந்து 1858 வரைக்கும் இவருடைய பீரியடு. வாராங்கல்லில் கிழக்கு பகுதி ஒரிசா ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராட்டத்தை தொடங்குறாரு. காகத்தியர்களுக்கு எதிராக தனது ஆட்சி பகுதியை 4 பிரிவாக பிரிக்கிறாங்க. அந்த பகுதிக்கு பேர் தராப்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க. அந்த பகுதி தனித்தனி ஆளுநரை நியமனம் பண்ணி படைகளை வழிநடத்துகிறார். ஓகேங்களா? இந்த 4 பகுதியை என்னென்னா குல்ஃபர்கா, தௌலதாபாத், சீடார், ஃபெரார் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ஆளுநரை நியமனம் பண்ணி இவங்களுக்கு தனித்தனி சுல்தானியமாக ஆட்சி செய்வாங்க. ஓகேங்களா? இவர் 11 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாரு.
இது வந்து நமக்கு அவ்வளோ ஒரு இது எது நமக்கு ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவோ அதை மட்டும் நமக்கு வந்து பார்க்கலாம். இவர் வந்து என்ன பண்ணுறன்னா அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா தன்னுடைய நாணயங்களில் தன்னுடைய பெயரை வந்து 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி பொறிச்சுக்கிறாரு. ஓகேங்களா. அலாவுதீன் கில்ஜியுமே தன்னுடைய பெயரை வந்து இவ்வாறு தான் வந்து வாய் வழியாக சொல்லியிருப்பார். அதாவது அலாவுதீன் கில்ஜி தன்னுடைய பேர் வந்து 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிப்பார். ஆனால் இவர் நாணயங்கள்லேயே வந்து என்ன பண்ணுவார்னா தன்னுடைய பேரை வந்து 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறார். வந்து ஃபாமினி வம்சத்தில் வந்து 18 அரசர்கள் வந்து இடம்பெற்றிருக்காங்க. ஓகேங்களா. அதில் வந்து பாருங்கள், இவருக்கு அடுத்தது யார் வருவா அப்படின்னாக்கா 1358 1375 வரைக்கும் முதலாம் முகமது ஷா. இவர் விஜயநகர அரசோட நீண்ட காலம் போர் வந்து மேற்கொண்டிருக்கிறாரு. இந்த ரைச்சூருக்காக சில முக்கியமான இடங்களுக்காக அவங்க நீண்ட காலத்தில் வந்து போரில் வந்து ஈடுபடுவாங்க. 1363 வாராங்களை வந்து கைப்பற்றாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கோல்கண்டா கோட்டை. இந்த கோல்கண்டா கோட்டை வந்து யார் கட்டியிருப்பா அப்படின்னா கிருஷ்ணதேவ் அப்படின்ற ஒரு காகதியரால் கட்டப்பட்டது தான் அந்த கோல்கண்டா கோட்டை. இந்த கோல்கண்டா கோட்டையை வந்து இவர் பிடிக்கிறாரு. ஓகேங்களா. இது வந்து இந்த கோல்கொண்டா அப்படின்றது என்னென்னா ரத்தினக்கல் கருவூலமாக இருந்திருக்கு. அதை வந்து இவர் மொத்தமாக வந்து எடுத்துகிட்டு வந்துடுவார். யார் அப்படின்னா அந்த முதலாம் முகமது ஷா அப்படின்றவர். ஓகேங்களா. அங்கே வந்து ரத்தின சிம்மாசனம் பாமினி அரசோடைய சிம்மாசனம் அங்கேருந்து ரத்தினம் எடுத்துகிட்டு வந்தது பாமினி அரசோடைய சிம்மாசனமாக இப்போ மாறிடுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பச்சை கலந்த ஆகாய நீல வண்ண ரத்தின கற்கள் அந்த அரியணையில் பாரசீக அரசர்களின் ஒரு சிம்மாசனமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பிர்தௌசி அப்படின்றவர் ஷா நாமா அப்படின்ற புக்கில் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா. இது வந்து ஒரு கூற்று. பச்சை கலந்த ஆகாய நீலவண்ண ரத்தின கற்கள் அந்த அரியணை பாரசீக அரசர்களின் ஒரு சிம்மாசனமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பிர்தௌசி அப்படின்றவர் ஷா நாமா புக்கில் வந்து சொல்லியிருப்பார். இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஓகேங்களா. இந்த கோல்கொண்டா கோட்டையை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து கிரானைட் மலையால் இது வந்து ஃபுல்லாகவே கிரானைட் மலை. இதில் வந்து வைரம் வந்து தோண்டி எடுக்கப்பட்ட பின்னாடி இது வந்து என்னென்னா ஒரு வைர மார்க்கெட்டாக மாறிடுது. ஓகேங்களா. ஹைதராபாத்தில் ராஜகிருஷ்ண தேவ் அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு காகதீயர் தான் இதை வந்து கோல்கொண்டா கோட்டையை வந்து கட்டுவார். உலகின் முதல் வைரம் கண்டெடுக்கப்பட்ட பகுதி வந்து இந்த கோல்கொண்டா கோட்டை தான். ஓகேங்களா. இங்கிருந்து தான் வந்து கோஹினூர் வைரம் வந்து வந்துச்சு. இதை வச்சு இந்த கோஹினூர் வைரத்தை வச்சு 4 தாஜ்மஹால் வந்து கட்டலாமா. இது வந்து ஹுமாயூன்கிட்ட போகும், ஹுமாயூன்கிட்டேருந்து ஷாஜஹான்கிட்ட போகும், ஷாஜஹான்கிட்டேருந்து தைமூர்கிட்ட போகும், தைமூர் ரத்த காட்டேரின்னு சொல்லி சொல்லுவாங்க தைமூர்கிட்டேருந்து பிரிட்டிஷ் ராணிகிட்ட கடைசியாக வந்து போகும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கோல்கொண்டா அப்படின்றது தெலுங்கில் வந்து மேய்ப்பவர் மலை அப்படின்னு சொல்லி பொருள்படுதாமா. இது வந்து அதோடைய உயரமான இடம் வந்து பாலஹிஷார் அப்படின்ற பகுதி. இந்த கோல்கொண்டா கோட்டையில் உள்ள உயரமான இடம் பாலஹிஷார் அப்படின்ற ஒரு பகுதி. இவருடைய நிர்வாக முறை வந்து மராட்டியர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்துச்சு. ஓகேங்களா. இவர் வந்து 8 அமைச்சர்கள் கொண்ட குழு வந்து ஏற்படுத்துகிறாரு. இதைத்தான் வந்து சிவாஜி நிர்வாகம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க பேஷ்வா ஆட்சியில். குல்பர்காவில் 2 மசூதிகளை வந்து கட்டியிருக்கிறாரு. ஓகேங்களா. குல்பர்காவில் 2 மசூதிகளை வந்து கட்டினவர் யார் அப்படின்னா இந்த முதலாம் முகமது ஷா. மகா மசூதி முதல் மசூதி வந்து 1367 கட்டி முடிக்கப்பட்ட முதல் மசூதி வந்து மகா மசூதி. 216 அடி நீளம், 16 அடி அகலம். முதலாம் புக்கரை வந்து தோற்கடித்தவர் யார் அப்படின்னா இந்த முதலாம் முகமது ஷா. அரசவை ஊழியருடைய குழந்தைகளுக்கு வந்து போர் பயிற்சி கொடுக்கறதுக்காக ஒரு தனி பள்ளி வந்து இவர் வந்து உருவாக்கியிருக்கிறாரு. குழந்தைகளுக்கு போர் பயிற்சி அளிக்க ஒரு பள்ளியை வந்து இவர் வந்து உருவாக்கியிருக்கிறாரு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது முதலாம் முகமது ஷா பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து 2வது முகமது ஷா
1378லேருந்து 1397 வரைக்கும் இவருடைய பீரியடு. இவர் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப்பாக அண்டை நாடுகளோட வந்து ரொம்ப நட்புறவோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவார். பல மசூதிகளையும் மதராசா அப்படின்ற கல்விக்கூடங்களையும் மருத்துவமனைகளையும் வந்து கட்டியிருப்பார். அரசவை வந்து பண்பாட்டு கல்வி மையமாக மாற்றுறதுக்காக நிறைய வந்து செலவு பண்ணியிருப்பார். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தவர் வந்து ஃபெரோஷா பாமினி. ஃபெரோஷா பாமினி என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க, விஜயநகர மன்னர் வந்து முதலாம் தேவராயரை வந்து அந்த போரில் வந்து கொன்னுடுவார். நிர்வாகத்தில் இந்துக்களுக்கு வந்து இடமளிப்பார். விஜயநகர அரசர்கள் வந்து தோற்கடிச்சிட்டு இவர் வந்து நாட்டில் வட பகுதி தென்பகுதியும் வந்து, அதாவது விஜயநகர அரசர்களினால் தோற்கடிக்கப்பட்டு நாட்டோடைய வட தென் பகுதிகளை வந்து அவங்கள்ட்ட வந்து இழந்துருவார். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க அகமது ஷா. அப்படி தொடர்ந்து ஒவ்வொருத்தராக வருவார். ஓகேங்களா. அதில் நமக்கு இது ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அது ரிலேட்டடாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். இவருடைய பீரியட் வந்து 1422லேருந்து 1435 வரைக்கும். ஃபாமினி அரசர்லேயே வந்து ரொம்ப கொடுங்கோலர், இடக்கமற்றவர் அப்படின்னு சொல்லி யார் அப்படின்னா அந்த அகமது ஷா தான். ஓகேங்களா. 1429 வந்து வாராங்களை வென்று குல்ஃபர்காலேருந்து ஃபீடாருக்கு, இந்த தலைநகர்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா. அந்த தலைநகரை வந்து யார் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு மாற்றுறாங்க அதை பற்றி கேட்பாங்க. அந்த தலைநகர் ஒவ்வொரு அரசர்களையுமே நம்ம படிக்கும்போது இந்த தலைநகரை மாற்றத்தை நம்ம வந்து படிக்கணும். ஓகேங்களா. இவர் வந்து குல்ஃபர்காலேருந்து ஃபீடாருக்கு தலைநகரை மாற்றினவர் யார் அப்படின்னா அகமது ஷா. இந்த தேவகிரியிலேருந்து குல்ஃபர்காவுக்கு மாற்றினது ஹசன் கங்கு ஃபாமினி. குல்ஃபர்காவிலேருந்து ஃபீடாருக்கு மாற்றினது அகமது ஷா. இந்த மாதிரி ரிலேட் பண்ணி கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மூன்றாம் முகமது ஷா வந்து முகமது கவான். இவர் வந்து பதவியேற்ற காலம் வந்து 9 வயசில் வந்து இவர் ரொம்ப இளம் வயதிலேயே பதவியேற்றுவார். அதனால் இவருக்கு வந்து என்னென்னா முகமது கவான் அப்படின்றவர் தான் வந்து பாதுகாவலராக இருப்பார். இவர் வந்து ஒரு பாரசீக முஸ்லீம். இவரை பற்றி முகமது கவான் பற்றி நம்ம ஏற்கனவே வந்து படிச்சிருப்போம். ஓகேங்களா. இவர் வந்து ஒரு வெளிநாட்டு, அதாவது இந்த முகமது கவான் என்ன பண்ணுவார்னா ரொம்ப திறமையாக வந்து நிர்வாகம் பண்ணிகிட்ருப்பார். இவர் வந்து ஆளுநர்கள் எல்லாத்தையுமே வந்து அடக்கி வச்சதுனால இவர் வந்து தேச துரோக, அதாவது அரசருக்கு எதிராக ராஜ துரோக குற்றம் சுமத்தி அவரை வந்து கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மூன்றாம் முகமது ஷாவுக்கு அப்புறம் அந்த அரசு வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீழ்ச்சி அடைஞ்சிரும். முகமது கவானை பற்றி பார்க்கலாம். இவர் வந்து பிறப்பால் ஒரு பாரசீகர். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி இந்த முகமது கவான் அப்படின்றவர். இவர் வந்து என்ன பண்ணுவார்னா பாரசீக வேதியியல் வல்லுநர்களை வந்து அழைச்சிட்டு வந்து வெடிமருந்து தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கும் படையினருக்கு வந்து பயிற்சி வந்து கொடுப்பாரு. பெல்காமில் நடைபெற்ற போரில் விஜயநகரத்துக்கு எதிராக வெடிமருந்து வந்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றிருப்பார். ஓகேங்களா. மாகாண ஆளுநர்களை கட்டுப்படுத்துவார். இராணுவ அதிகாரத்தை வந்து குறைப்பார். மாகாண ஆளுநர்களை வந்து கட்டுப்படுத்துவதன் மூலமாக அவங்களுக்கு உண்டான இராணுவ அதிகாரத்தை வந்து குறைப்பார். ஓகேங்களா. ஒரு ஆளுநருக்கு ஒரு கோட்டைக்கு மட்டும்தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பர்மிஷன் கொடுப்பார். மற்றது எல்லாமே வந்து சுல்தானுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிக்கு ஊதியத்துக்கு பதிலாக வந்து நிலத்தை வந்து கொடுப்பாரு. ஃபாமினி அரசு வந்து 8 மாகாணமாக பிரிப்பார். ஓகேங்களா. இவர் பயங்கரமான ஒரு நிர்வாக திறமையோடு இருந்திருப்பார். உயர் அதிகாரிகள் தங்களுடைய வரவு செலவு குறித்து சுல்தானுக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நெக்ஸ்ட் வந்து கொங்கு நாடு, சங்கமேஸ்வரர், ஒரிசா, விஜயநகர் ஆட்சியாளர்கள்லாம் வந்து தோற்கடிப்பார். ஓகேங்களா. இவருடைய காலம் வந்து இரு கடல்களும், அதாவது தபதி, துங்கபத்ரை நதிகளுக்கு இடையே வந்து இவர் பறந்து விரிந்து இருக்கும் இவருடைய அந்த நிர்வாக எல்லை. அதாவது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சுல்தான்கள் எல்லாம் சேர்ந்து மூன்றாம் முகமது ஷா அவர் தானே வந்து அரசர், அவருக்கு எதிராக ஒரு போலி கடிதம் வந்து எழுதி, இவர் தான் வந்து யாருன்னா இந்த முகமது கவான் எழுதின மாதிரி போலி கடிதத்தை வந்து ரெடி பண்ணி அவருக்கு சுல்தான் மூலியமாகவே அவருக்கு மரண தண்டனை 1481 மரண தண்டனை வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா.
நெக்ஸ்ட்டு பீடாரில் ஒரு பெரிய மதராசாவை, இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ப்பா. பீடாரில் ஒரு பெரிய மதராசாவை வந்து கட்டி அதில் பெரிய நூலகத்தை அமைச்சு 3000 கையெழுத்து நூல்கள் வந்து அதில் வந்து இருக்கும். ஓகேங்களா. 1481 அவர் வந்து மரண தண்டனை விதிச்சிருவாங்க. 1482 3ஆம் முகமது ஷா வந்து இறந்து போயிடுவார். இவருக்கு அடுத்தவங்க வலிமை ரொம்ப வந்து நிர்வாக திறமை இல்லாமல் இருப்பாங்க. அந்த 3ஆம் முகமது ஷா அவருடைய மகன் வந்து சிஹாபுதீன் முகமது. இவர் 1518 வரைக்கும் சுல்தானாக இருப்பார். 1526 ஃபாமினி 5 சுல்தான்களாக வந்து சிதறண்டு போயிடும். அந்த 5 சுல்தான்கள் வந்து என்னென்னா ஃபீஜப்பூர், அகமது நகர், ஃபெரார், கோல்கொண்டா, ஃபீடார், இந்த மாதிரி இந்த பாமினி அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அரசு இந்த 5 சுல்தானா சின்ன சின்ன பகுதியெலாம் வந்து சிதறுண்டு போயிடும். ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து தக்கான சுல்தானியம். மகாராஷ்டிரா, ஆந்திரா பெரும்பகுதி, கர்நாடகத்தோடைய ஒரு பகுதி வந்து இந்த தக்கான சுல்தானியத்துக்கு உட்பட்டது. கோல்கொண்டாவில் ஆரம்பிக்கப்பட்ட வம்சம் வந்து குதுப் ஷாஹி வம்சம். இதை வந்து ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா குலி குதுப் முல்க் அப்படின்றவர் தான் 1518 ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஃபீஜப்பூர் அப்படின்றது அடில் ஷாஹி. இது வந்து யூசுப் அடில் ஷா ஆரம்பித்தது. இது வந்து மேட்ச்சில் வந்து கேட்பாங்க. ஃபெரார் இபதத் ஷாஹி, இது வந்து ஃபட்டுல்லா இமாத், இவர் ஆரம்பிச்சிருப்பார். ஃபீடார் அப்படின்னு ஃபரீத் ஷாஹி, அமிர் அலி ஃபரீத், இதெல்லாம் வந்து வம்சம். ஓகேங்களா. இது வந்து வம்சம். இது வந்து யார் வந்து ஆரம்பித்தார் அப்படின்றது அகமது நகர் வந்து நிஜாம் ஷாஹி மாலிக் அகமது இவர் வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஓகேங்களா. இது வந்து மேட்ச்சில் வந்து கேட்பாங்க. இதோட நமக்கு அந்த விஜயநகர ஃபாமினியோடைய பார்ட் 1 வந்து முடியுது. நெக்ஸ்ட் வந்து விஜயநகர கால நிர்வாகம், அதுக்கடுத்தது வந்து அந்த பண்பாடுகள், அதை பற்றி நம்ம பார்ட் 2 ஃபாமினியில் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.